உட்காருங்க. ஏன் இப்படி மாறாவரி படுறேன்? அவாத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேன். வாயமொழி அறிவு கட்டோட குத்திருப்பேன். நோக்கு கொஞ்சம் கூட புள்ள வாசமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்காரி தானே, வேற எப்படி இருப்பேன்? குமரை தாண்டி குச்சி எடுத்தால 10 பேர் அடிப்பேன். நான் அழிஞ்சு போயிடுவான். என் பிள்ளைய சொன்ன வாய் புழுத்து போயிடும். ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி தூஷணை பண்றேன்? அவ கேட்டான்னு இப்படி மோகினியாட்டம் ஆடுறேல. வருதுவ பெற்றவன் நான் கேட்கிறேன். அவனுக்கு எப்ப அம்மா போட்டுது? அவனுக்கு எப்ப மஞ்சக்காமல வந்தது? அவனுக்கு எப்ப டைபாய்டு வந்தது? நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கல. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அவனுக்கு படிப்பையர்ல சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜென்ம சாபம். சரி சரி, சண்டைக்கு போனது போதும், சாப்பிடுவாங்க. தயாரி தயாரி பெத்த குழந்தை நீங்க கேவலமா பேசுறீங்க. ஊரில் உள்ளவன் ஏன் பேச மாட்டான்? படி, ஒரு சாப்பாடு வேணும், மண்ணா கட்டி வேணும். என்னுடைய கருத்துல ஒரு எம்ஏ தொழிற்சி வச்சுக்கிறேன். என்ன இப்படி அனாவசியமா பண்ண உடச்சுவேன். கேவலமா பேசுவாங்க. உங்க சாப்பாடு எனக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கிறது. சாப்பிட வாங்க. எதிர்த்தாப்புல ஒன்னு பொலி போட்டு வச்சாக்குறது. எனக்கு சாப்பாடு வேணாம், போ. மாமி, அவருக்கு தான் புள்ளிய சொன்னா தாய்க்க முடியாம தெரியும்ல, இப்படி ஏன் சொல்றீங்க? ரசமாச்சாரி, நடந்து போச்சு. சின்ன விஷயம், கோவத்தை மறந்துட்டு சாப்பிட எனக்கு ஆலகால விஷயம் போயா. இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே பட்டினி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, என் மேலதான் தப்பு. உங்க பையன் ரொம்ப கெட்டிக்கார. என்னாலதான் வீட்டுல கலாட்டா, அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு. அதனாலதான் ஓடோடி வந்தேன். அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதானே சார்? அம்மா போட்டது உண்மை, மஞ்சக்காமால வந்தது உண்மை, டைபாய்டுல விழுந்து எழுந்ததும் உண்மை. படிப்புல உங்க புள்ள சோட போவானா சார்? நன்னா அவ காதல் விழும்படியா சொல்லும். பரது, இவ்வளவு சண்டையும் உன்னாலதான். உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா? பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மத்தவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. தெரியாமல உங்க அப்பா என்ன மாட்டு பொண்ணு உரிமையோடு கூப்பிடாரு. நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும். பெருமாளே, என்ன சீக்கிரம் சமத்தாகிடும். நீ மட்டும் என்ன சமத்தாகிட்டீங்கன்னா நம்ம ரகோத்தமராவ மாமா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல்ல போட்டுற. மருது, நல்ல வேலை நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்ட. விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன். சமத்துடா. உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ?